கூட்டணியுடைய கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, அகில இந்திய பவர் பிளாக், மக்கள் நீதி மையம், ஆதித்தமிழர் கட்சி, அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம், ஆதித்தமிழர் பேரவை, ஆம் ஆத்மி, முக்குளத்தோர் புலிப்படை, தமிழர் தேசம் கட்சி என்று தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உள்ளவரை உதயசூரியன் என்று வாழக்கூடிய முத்தமிழர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த 39வது வார்டு என்று வரும்பொழுது ஏறத்தாழ இந்த பகுதி சார்ந்திருக்கின்ற பணிகள் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சாலை பணிகளாக இருந்தாலும், மழைநீர் வடிகாலுடன் சாலை அமைப்பதாக இருந்தாலும், ஆரம்ப சுகாதார மையம் கட்டுதலாக இருந்தாலும், மழைநீர் வடிகால் கட்டுதல் மற்றும் சிறுபாலம் கட்டுதல், கட்டிடம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல், நூலகம், சுகாதார ஆய்வாளர் அலுவலகம், குடிநீர் வசதி, மண்டல அலுவலகம், மின் விளக்குகள், நியாய விலை கடை கட்டுதல், மாமன்ற உறுப்பினர் அலுவலகம், சுகாதார ஆய்வாளர் அலுவலகம், மழைநீர் வடிகால் அமைத்தல், சீரணி அரங்கம் கட்டுதல், பொது கழிப்பிடம் கட்டுதல் மற்றும் பள்ளி கட்டிடம் சீரமைத்தல், உயர்மின் கோபுர விளக்கு, மயானத்திற்கு மேற்கூரை மற்றும் காத்திருப்போர் கூடம், பூங்கா சீரமைத்தல், சிசிடிவி கேமரா அமைத்தல் என்று இந்த 39வது வார்டுக்கு மட்டும் ஏறத்தாழ 34,25,59,000 மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளை நாம் செய்திருக்கின்றோம். இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாநகர கழக செயலாளர் கோட்ட தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கும், பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் நீலமேகம், சகோதரர் சிவக்குமார் அவர்களுக்கும், மாமன்ற உறுப்பினர் ரெக்ஸ், அதே போன்று எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அண்ணன் செங்குட்டுவன், வட்டக்கழகத்துடைய செயலாளர் தம்பி வினோத் கனகராஜ், ஐ செல்வராஜ் கோடிக்கும் இந்த பகுதிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் முழுமையாக செய்து தருவோம் என்பதற்காகத்தான் உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தருகிறோம். பொதுவாக 2016 இந்த பக்கம் நான் வந்தபோது இந்த பகுதி எப்படி இருந்தது, 2021 நான் வந்தபோது இந்த பகுதி எப்படி இருந்தது, இப்போது எப்படி ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த பகுதி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய தாய்மார்கள், நீங்க போட்ட ஒவ்வொரு ஓட்டும் தாமா இன்னைக்கு விடியல் பயணங்கள் ஒரு திட்டத்தையே கொடுத்திருக்குது. நீங்க போட்ட ஒவ்வொரு ஓட்டும் தாமா இன்றைக்கு மகளிர் உரிமை தொகைங்கிற திட்டத்தையே கொடுத்திருக்கு. நீங்க போட்ட ஒவ்வொரு ஓட்டும் தாமா இன்றைக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் வயிறார காலம்பு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய காலை உணவு திட்டங்கிற திட்டத்தையே கொடுத்திருக்கு. ஆக ஓட்டினுடைய மதிப்பை நன்கு அறிந்தவர்கள் எங்களுடைய திருவெம்பூர் தொகுதி மக்கள். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் திருவெம்பூர் தொகுதியிலே வாக்கு வித்தியாசம் என்பது முதல்ல 2016 16,695 வாக்குகள் வித்தியாசம், 2021 49,697 வாக்குகள் வித்தியாசம், 2026 அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும். திருவெம்பூர் தொகுதியுடைய வெற்றி என்பது இந்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவினை உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்கள் வழங்கிட வேண்டும். எம்எல்ஏங்கிறத விடுங்க, அமைச்சருங்கிறத விடுங்க, முதல்ல உங்க வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு மூத்த பிள்ளையாக ஒரு சேவகனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உழைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். வருகின்ற 23ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதமலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னம் அது தொழிலாளர் சின்னம், அது உதயசூரியன் சின்னம். இந்திய காங்கிரஸ் சின்னம், அது வருத்தத்தோடு நான் சொல்றேன். நான் இன்னைக்கு அரசியல் களம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த நாகரிக தன்மையெல்லாம் இழந்து போய் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆக ஒரு தோல்வி பயம் வந்துட்டா ஒரு மனுஷன் என்ன வேணா பேசலாமா அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தியாக நான் பார்த்தது. அவர் சொல்றாரு பேசும் பொழுது, கொரோனா காலத்துல நாங்க தான் கொரோனாவை விரட்டி அடிச்சோம்.
நாங்க விரட்டி அடிக்கல, இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சரை பரலோகத்துக்கு போயிருப்பார் என்று எப்படி இவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக ஒரு மலிவு அரசியலோடு நீங்க பேச முடியுது? அப்படி என்னங்க பதவி வெறி உங்களுக்கு தேவைப்படுகிறது? இன்னைக்கு நாங்க இவ்வளவு மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டதான் இவ்வளவு திட்டங்கள் நாங்க கொண்டு வந்திருக்கோம், அடிக்கடிக்கு சொல்றோம். இன்னைக்கு ஒரு அமைச்சராக நான் இருக்கிறேன், முதலமைச்சராக எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொன்னா நிர்வாகம் சார் நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருக்கோமா? அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. அதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான ஒரு அழகு. அதை விட்டுட்டு நீ பரலோகம் போயிடுவான், அவன் பரலோகம் போயிடுவான், கிட்டத்தட்ட இப்ப துணை முதலமைச்சரை இழுத்துக்கிட்டார். இவரெல்லாம் முன்னாடியே பாலிடால் கொடுத்துட்டு பரலோகம் போயிருந்தா நானாச்சும் நிம்மதியா இருந்திருப்பேன் என்று அப்படி என்ன உங்களுக்கு வைத்தறிச்சல்? அப்படி என்ன பதவி வெறி போட்டு உங்களை பாடா படுத்துகிறது? நீங்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தூத்துக்குடியில கிட்டத்தட்ட 13 பேர் சுட்டு கொண்டாங்க. அதை பத்தி கூட தெரியாம ஆமா நான் டிவியில பார்த்துதான் கித்தனைக்கும் பாத்தீங்கன்னா போலீஸே பாத்தீங்கன்னா உங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? ரொம்ப சாதாரணம். ஆமாமா நான் கூட டிவியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீட்டில் அனிதாவில இருந்து பல பேரை நம்ம இழந்திருக்கோம். நாங்களும் வாக்குறுதி கொடுத்தோம். எங்களுடைய காங்கிரஸ் பெரிய இயக்கம் அங்க சென்ட்ரல்ல வந்துருச்சுன்னா ராகுல் காந்தி ஐயாவே சொன்னாரு, நாங்கள் வந்தோம் என்று சொன்னா முதல்ல இந்த நீட்டை தான் நாங்கள் ஒழித்து அளிப்போம்னு சொன்னாங்க. நாங்கள் வரவில்லை. ஆனா இன்னைக்கு நீங்க அவங்களோட நீங்க இன்னைக்கு கூட்டணியில் இருந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க எடுத்து சொல்லலாமே, ஐயா எங்க நீட்டு வேணாயா? மோடி அவர்களே, நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது தயவு செஞ்சு மும்மொழி கொள்கையை பத்தி பேசவே பேசாதீங்க, இது இங்க ஒத்துக்கவே முடியாதீங்க. ஏன்னா எங்களோட அண்ணா இருமொழி கொள்கை தான் கொண்டு வந்தாரு, அண்ணா பேர்ல நாங்க கட்சி வச்சிருக்கோம். என்னைக்காச்சும் வாயை தொடர்ந்து பேசிக்க முடியுதா? உங்களுடைய வீராப்பெல்லாம் உங்களுடைய வெறுப்பெல்லாம் அங்க காட்டாம இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மீது இப்படி ஒரு மலிவான அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்க கிளையே நீங்க பல வேட்பாளர்கள் நீங்க ஓட்டு கேட்டு இருக்காங்க. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதற்கான தக்க பதிலடி வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் எல்லாம், திருவெரும்பூர் தொகுதி மக்கள் எல்லாம் உதயசூரன் சின்னத்திலே வாக்களித்து உங்களுடைய முகத்துல கரிய பூசுவாங்க. அந்த நாள் காத்து கொண்டிருக்கின்றது. ஆக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது ஒண்ணுதான், அரசியல் பேசுங்க, கருத்து சார்ந்து மோதுங்க, கொள்கை சார்ந்து மோதுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை தயவுசெய்து நீங்கள் செய்திடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.